ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி மகாராஷ்டிரா ஸ்டைலில் எக் கீமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. அதுலேயே கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதுலேயே போட்டு நல்லா வதக்கிடுங்க. இப்போ இது நல்லா வதங்கின பிறகு இதில் 1 ஸ்பூனு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இதில் நல்லா வதங்கின பிறகு ஒரு பெரிய தக்காளி எடுத்து நாம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது அரைச்ச தக்காளியை இதில் நாங்கள் சேர்த்துக்கலாம். சின்னதாக இருந்தால் 2 சேர்த்துக்கோங்க, பெருசாக இருந்தால் 1 போதும். இந்த மாதிரி நைஸாக அரைச்சி இதிலேயே நாங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது கரம் மசாலா ஒரு சின்ன ஸ்பூனில் 1 சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. தனியாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் எவ்வளோ சேர்க்குறீங்களோ 1 ஸ்பூனுன்னா தனியாத்தூள் ஒரு 3/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூனில் 3/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன், சோம்புத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் இப்போ சேர்த்துக்கலாம். எல்லாமே போட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு தூள் நாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. இப்போ அதிலே ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுறலாம். நல்லா பச்சை வாசனை போகிற வரையிலும் நல்லா கொதிக்கிட்டோம். இப்போ அது ஒரு பக்கம் வச்சுட்டு இன்னொரு பக்கம் நான் 2 முட்டை எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ அத்தனை எடுத்துக்கோங்க. 3 கூட எடுத்துக்கலாம். இப்போ அதே அடுப்பை பற்ற வச்சு ஒரு சின்ன கடாய் வச்சு அதில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம உடச்சிருக்கிற முட்டையை இதில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலக்கி விட்டுருங்க. ஒரு ஸ்பூனோ கரண்டியோ வச்சு இந்த மாதிரி நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க. நம்ம முட்டை பொரியல் செய்வோம் இல்லையா, அதே மாதிரி தான் இதையும் நல்லா வேறு ஊற்றி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஸ்பூன்லேயே நல்லா நசுக்கி விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா கொட்டி விட்டிங்கன்னா சின்ன சின்னதாக வந்துடும். இல்லை இது வேண்டான்னா கூட நீங்கள் முட்டை வேக வச்சு கூட துருவி நாம் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த அளவு நல்ல சின்னதாக பண்ணிக்கோங்க. இப்போது அடுப்பை நிறுத்திடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை ஒரு பக்கம் அப்படியே வச்சிடுங்க. இப்போது நாம் வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இப்போது அதுவும் நல்லா கொதித்து எண்ணெய் மேலே வந்துடுச்சு. இப்போ அதை கலக்கி விட்டுருங்க. இதில் உப்பு காரம் எல்லாமே சரியாக இருக்கான்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பத்தலைன்னா நீங்கள் உப்பு காரம் சேர்த்துக்கோங்க. இப்போ நாம் வேக வச்ச முட்டையை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலக்கி விட்டுருங்க. இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வாய்க்கு கொஞ்சம் தட்டுப்படும். அதே துருவி போட்டிங்கன்னா அவ்வளோவா உங்களுக்கு தட்டுப்படாது. அதனால் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதிலேயே கொஞ்சம் மிளகுத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன்
தூவி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் டேஸ்ட்டு உங்களுக்கு கொடுக்கும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும்னா கூட தண்ணி கூட கொஞ்சம் சேர்த்து பண்ணிக்கலாம். ரொம்ப கெட்டியாக இல்லாமல் கொஞ்சம் கொத்தமல்லி தழை, கொஞ்சம் புதினா தழை இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சேர்த்து கலக்கி விட்டுடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சுவையான எக் கீமா ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.